கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லலாம் என்று இருக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசித்தோம். விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வாசித்தோம். விசுவாச மார்க்கத்தார் என்பவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் ஆள்கிறவர் என்றும், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என் பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிறவர், நோயிலிருந்து விடுதலை அளிக்கிறவர், என்னுடைய ஏழ்மையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அளிக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்றும், இந்த இயேசு கிறிஸ்துவை என்னை ஆள்கிற ஆண்டவர் என்றும் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ இவர்கள் எல்லாருமே விசுவாச மார்க்கத்தார். இப்படி சொல்லுகிற அத்தனை பேரும் விசுவாச மார்க்கத்தார். இந்த விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதி என்றால் இன்றைக்கு சில்வியா சகோதரி சொன்னார்களே, இன்றைக்கு மனோகர் சொன்னாரே, இன்றைக்கு விஜயலட்சுமி சொன்னார்களே, இவர்கள் எல்லாரும் புறஜாதியார். இயேசுவுக்கு புறஜாதியார். இயேசுவை இன்னார் என்று அறியாத ஜாதியார். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். நாத்தியனாய் இருந்தவன் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொள்வத காலம். புறஜாதிக்காரன் நான். இவர்கள் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு புறஜாதியாராய் இல்லாமல் இயேசுவின் ஜாதிக்காரராய் மாறி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இயேசுவின் ஜாதிக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் தேவ ஜாதிக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்ற பட்டத்தை இவர்கள் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஆபிரகாம்? உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறி இருக்கிற விசுவாச மார்க்கத்தார் எல்லாருக்குமே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியாய் இருந்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நிச்சயமாய் புறஜாதியாய் இருந்த காலத்திலே எல்லாரும் சொன்னார்களே, விஜயலட்சுமி சகோதரி சொன்னார்களே, நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி, கண்ணீரோடு காலங்கள் ஓடியது என்று சொல்லி, இப்படியாய் கண்ணீர், கவலை, கஷ்டம், வியாதி, வறுமை, வேதனை, கடன் பிரச்சனை, பிசாசின் பில்லி சூனிய கட்டுக்கள், இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்திருந்த புறஜாதிக்காரன் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு உண்டு என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வேதம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் சரி, இந்த வேதத்துடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நாத்தியனாய் இருந்த நான் இந்த அளவுக்கு சபையை நடத்துறதுக்கு இன்றைக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் இது தேவனுடைய அனாதி தீர்மானம். நிச்சயமாய் நான் சபையை நடத்த எனக்கு எண்ணங்கள் இல்லை, ஏக்கங்கள் இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவனே வலியை இழுத்து வந்திருக்கிறார் என்னை. ஆமென். தேவனுடைய தீர்மானம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாச மார்க்கத்தானாய் மாறி இருக்கிறேன், நீங்களும் விசுவாச மார்க்கத்தானாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு புதிதாக வந்தவர்களும் விசுவாச மார்க்கத்தாராய் மாறப்போகிறார்கள், மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். இப்படி விசுவாச மார்க்கத்தாராய் மாறிவிட்டால் போதும், உங்களுக்கெல்லாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் தான் இருந்தது? உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரே ஒரு காரியம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரதர் இங்கிட்ட வந்தா நல்லா இருக்கும். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் என்று சொல்லுகிறோமே, இது ஒண்ணு கதை அல்ல, புராணம் அல்ல, கற்பனை அல்ல, இது சரித்திர நிகழ்ச்சி. ஆபிரகாம் என்ற சகோதரன் 100 வயதாகிவிட்டது கிட்டத்தட்ட. அவனுக்கு குழந்தை இல்லை, அவன் சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கற்பமும் செத்து போய்விட்டது, குழந்தை உருவாகும் காலமும் போய்விட்டது. இனி அவர்களுக்கு குழந்தையே பிறக்காது.
அவருடைய சரீரம் செத்து போயிற்று. சரீரம் செத்து போன சரீரம், செத்து போன சரீரத்துக்கு தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார். செத்து போன சரீரத்திற்கு எப்படி உயிரை கொடுத்தார் தெரியுமா? அந்த ஆபிரகாமும் புறஜாதிக்காரனாய்த்தான் இருந்தான். அந்த ஆபிரகாமும் விக்கிரக ஆராதனைக்காரனாய்த்தான் இருந்தான். அந்த ஆபிரகாமும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாய்த்தான் இருந்தான். அந்த ஆபிரகாமும் நாம் ஆராதிக்கிற தேவனை அறியாதவனாய் இருந்தான். அவனை தேவன் அழைத்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் போய் தேவனை சந்திக்கிறது இல்லை, அந்த தேவனே நம்மை சந்திக்க வருகிறார். நம்ம எல்லாரையும் அவர் நிதானித்திருக்கிறார், நம்ம எல்லாரும் தீர்மானித்திருக்கிறார், நம்ம எல்லாரும் முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட முன்குறிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் முன்குறித்தால் இன்றைக்கு புதிதாய் வந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், இல்லை என்றால் வரவே முடியாது. இது தேவனுடைய அனாதி தீர்மானம். நிச்சயமாய் உங்களுக்கு அப்படியே ஆபிரகாமை தேவன் முன்குறித்தார், தீர்மானித்தார், அவனை வா என்று அழைத்தார், வருகிறேன் என்று வந்துவிட்டார். அப்படித்தான் இந்த பகுதியிலே இன்றைக்கு இயேசு மக்களை எல்லாம் எல்லாரையும் வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். விடுதலை கிறிஸ்துவின் சபையின் சார்பாக, விடுதலை கிறிஸ்துவின் சபையின் சார்பாக உங்களுக்கு விடுதலை உண்டு, வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் வந்தான். வந்த ஆபிரகாம் 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. அவன் சரீரம் செத்து போயிற்று. தன்னுடைய மனைவியுடைய சரீரம் கர்ப்பம் செத்து போயிற்று. குழந்தையே பிறக்காது. எத்தனை பெரிய அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி குழந்தையே பிறக்காது. உலகத்தில் எந்த பெரிய டாக்டராலும் குழந்தை பிறக்க வைக்க முடியாது. அவன் தேவ ஜாதியாய் மாறினான். தேவனை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அவனுக்கு ஒரு விசேஷித்த அற்புதம் கிடைத்தது. அவனுக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது. அவனுக்கு தெய்வீக சுகம். எத்தனையோ டாக்டரிடம் போய் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து போட்டு கிடைக்கிற சுகம் எல்லாம் டாக்டர் சுகம், உலக சுகம். இது ஒன்றுமே இல்லாமல் தேவனை விசுவாசித்தான், தேவனை நம்பினான், தேவனுடைய வார்த்தையை நம்பினான். இந்த தேவனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும் என்று செத்து போன சரீரத்தின் போதும் நம்பினான். இப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்கு இருந்ததனாலே அவனுக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான அதே தெய்வீக சுகம் நம் தேவன் கொடுக்க இன்றைக்கும் தயாராயிருக்கிறார். உனக்கு எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சரி, டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சரி, எந்த வியாதியாய் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் இயேசுவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்ட சகோதரனாய் சகோதரியாய் நீ இருந்தால், விசுவாசிக்கிற பிள்ளையாய் இருந்தால், ஆபிரகாமுக்கு கிடைத்த அந்த தெய்வீக சுகம் உனக்கும் எனக்கும் கிடைக்கும். 100 வயது சென்ற ஆபிரகாமுடைய சரீரம் உயிர் பெற்றது. அவனுடைய மனைவியுடைய கற்பம், செத்து போன கற்பம் உயிர் பெற்றது. இது அற்புதத்தின் அற்புதம், மகா பெரிய அற்புதம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இப்படிப்பட்ட வெற்றியை அந்த ஆபிரகாம் பெற்றுக் கொண்டான். அதே வெற்றி உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு என்று அதே தேவன் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பெற்றுக் கொள்கிறான். விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு விசுவாசிப்பார். இன்றைக்கே உனக்கு விடுதலை, இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே வெற்றி. எத்தனையோ சாட்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேட்க போகிறீர்கள். என் தேவன் ஜீவிக்கிற தேவனா இல்லையா என்று சாட்சிகள் மூலமாய் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்களும் ஒரு பெரிய சாட்சியாய் மாறப் போகிறீர்கள். புதிதாய் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏற்கனவே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் எல்லாருக்கும் தேவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கும் உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம்.
ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன சரீரம், சாராருடைய கற்பம் செத்து போன கற்பம். செத்து போனதை உயிர்ப்பிக்கிற தேவன் எப்பொழுது உயிர்ப்பிப்பார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டு. ஆமென். இன்றைக்கே விசுவாசிப்போம், இன்றைக்கே வெற்றியை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கஸ்தூரிபாய் ஆசிரமத்திலே சகோதரர் ஒருத்தர் வந்திருக்காரு, மனோகர் என்ற பிரதர். எழுப்பி நில்லுங்க பிரதர். அவர் தான் ஆசிரமத்தை வார்டன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வரும்பொழுது அவருக்கு டிபி வியாதி, வந்த உடனே டிபி வியாதின்னு சொன்ன உடனே நாங்க சொன்னோம், இவரை வச்சிருக்க முடியாது, இங்க அனுப்பி விட்டுறலாம் இவரன்னு சொல்லி திரும்பவும் திருச்சிக்கு அனுப்பி விட்டோம். ஆனால் அவர் அங்க இருந்து போன் பண்றாரு, நான் வர்றையா, ஏசு சுகம் கொடுப்பாரு. அவர் யார் தெரியுமா? இந்து சகோதரன். இந்து கோயிலுக்கெல்லாம் போய் மாலை எல்லாம் பின்னி போடுறவரு, சப்பரம் எல்லாம் ஓட்டுறவரு, பெரிய பெரிய ஆள் அவரு. அவர் சொல்றாரு, இல்லையா நான் அங்க வர்றேன், நீங்கள் வணங்குகிற இயேசு கிறிஸ்து எனக்கும் சுகம் கொடுப்பார், எனக்கும் தெய்வீக சுகம் கொடுப்பார் என்று அவர் சொன்னார். சரி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான், என்ன டிபி பேஷண்ட் வந்து நம்முடைய ஆசிரம பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறதா சரியில்லையே என்று நாங்கள் நினைத்தோம். ஆனாலும் தேவனிடத்தில் ஜெபித்தோம், தேவனும் வரவழைத்தார், வந்தார். இன்றைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிறது, 9 மாதம் ஆகிறது. இன்றைக்கு நம் தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு டிபியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா! இது தேவன் செய்கிற பெரிய அற்புதம். இயேசு கிறிஸ்துவை நீ ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்டால் போதும், ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே தெய்வீக சுகம் உனக்கும் கிடைக்கும், கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் 2008 ஜனவரி 1ஆம் தேதி முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா! நம் தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ விசுவாச மார்க்கம் தானா? விசுவாச மார்க்கத்தில் இணைந்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கே உன்னை நீயே நிதானித்துக் கொள். உனக்கு ஆபிரகாமுக்குள்ள தெய்வீக சுகம் உனக்கும் கிடைக்கும். இரண்டாவதாய் ஆபிரகாமுக்கு கிடைத்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கடன் தொல்லைகள், எங்கு பார்த்தாலும் வறுமை, எங்கு பார்த்தாலும் தரித்திரம், எங்கு பார்த்தாலும் கடன் பிரச்சனை தான். எங்க பார்த்தாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் கடன் வாங்கி தான் வீடு கட்டுறான். அவன் சாகர வரைக்கும் கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறான். நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். டெய்லி போன் எடுத்தா போதும், அவனே போன் பண்றான், கடன் வேணுமா, கடன் வேணுமா, உனக்கு கடன் வேணுமா, கடன் வேணுமான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறான். வாங்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம் நினைக்கிறாருக்கெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு இச்சை உருவாகிறது. இச்சை, ஆசை இல்லை, இச்சை உருவாகிறது. எல்லாம் வாங்கி கொண்டு கடனிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் மிதக்க வேண்டியது கடனில் அல்ல, நாம் எல்லாரும் மிதக்க வேண்டியது செழிப்பிலே. நாம் எல்லாரும் மிதக்க வேண்டியது கடனில் அல்ல, கஷ்டத்தில் அல்ல, வறுமையில் அல்ல, தரித்திரத்தில் அல்ல. நீயும் நானும் விசுவாச மார்க்கத்தை சேர்ந்த நீயும் நானும், ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நீயும் நானும், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவனுக்கு பொருளாதாரத்தில் செழிப்பு இருந்தது. அவனுடைய ஊர் என்ற தேசத்தை விட்டு வரும் பொழுது வெறுங்கையாய் வந்தான். மனைவியோடு வெறுங்கையாய் வந்தான். அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். வேலைக்காரன் சொல்றான், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். உன் வீட்டிலே கூட வேலைக்காரன் உன்னை பற்றி சாட்சி கொடுத்தால் நீ உண்மையிலே நீ பெரிய ஆளு. வேலைக்காரன் தான் எல்லா வீட்லயும். என் வீட்டு எஜமான ரொம்ப மோசமாயா, கடுங்காப்பி கூட கொடுக்க மாட்டேங்கிறான், பழைய சோறு கொடுக்கிறான், நம்மளை தூங்கவே விட மாட்டேறான். இப்படியெல்லாம் சொல்லுகிற வேலைக்காரர்கள் உண்டு, இப்படியெல்லாம் செய்கிற எஜமானர்களும் உண்டு. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். என் எஜமானை தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். யாருங்க?
வெறுங்கையோடு வந்த ஆபிரகாம் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் ஒரு ஆடு விலை 1000 ரூபாய் 1500 ரூபாய் இன்னைக்கு தேதியில. ஒரு மாடு விலை 10,000 ரூபாய். நம்ம கூட ஆச்சிரமத்துக்கு ஒரு மாடு வாங்கியிருக்கிறோம். சீம மாடு 12,000 ரூபான்னா, சரி தமிழ்நாட்டு மாடு தான் குடியாருன்னா 7,000 ரூபான்றான். எப்படியோ 4,500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். பக்கத்திலே கொல்லுமேடு, அதனால அவன் ஆச்சிரமத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டான். சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இப்ப எல்லாம் பசும்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவன் நல்லவர். ரைட். ஆடுகளை வைத்திருந்தார். எத்தனை ஆடு வச்சிருந்தானோ தெரியல. வெள்ளியையும் ஆடுகளையும் மாடுகளையும் வைத்திருந்தான். அப்புறம் வெள்ளியையும் பொன்னையும் வெள்ளியை வைத்திருந்தான், பொன்னை வைத்திருந்தான். இப்போதான் காலில் தோடு போறதுக்கு தோடு வாங்குறதுக்கு துட்டு இல்ல. 1 கிராம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் டூப்ளிகேட் போட்டுக்கிறானா, இமிடேஷன் போட்டுக்கிறான். அது ஒரு ஸ்டைலா மாறி போச்சு. இப்போ நிலைமை இப்படி இருக்கிறது. வெறுங்கையோடு வந்த ஆபிரகாம் வெள்ளியையும் பொன்னையும் அப்புறம் வேலைக்காரிகளையும் ஒரு ஆள் வேலைக்காரன் கிடைக்க மாட்டான் நம்ம வீட்டுக்கு. ஒரு வேலைக்காரி கிடைக்க மாட்டான் நம்ம வீட்டுக்கு இல்ல. அந்த ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க முடியல நம்மால இல்ல. அவன் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் வைத்திருந்தாராம். வேதம் சொல்லுகிறது 318 வேலைக்காரர்களை வைத்திருந்தாராம். அல்லேலூயா. 318 வேலைக்காரர்களை ஆபிரகாம் வைத்திருந்தாராம். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்ல கலைஞர், அவருக்கு வேலைக்காரர்கள் கவர்மெண்ட் கொடுக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? 15 பேர் தான். பிரைம் மினிஸ்டர் இருக்காரு மன்மோகன் சிங், அவருக்கு கவர்மெண்ட் கொடுக்கிறது 25 பேர். ஆபிரகாமுக்கு தேவன் எத்தனை பேரை கொடுத்திருக்கிறாரு? 318. ஆபிரகாமுடைய சந்ததி விசுவாச மார்க்கத்தானாய நீயும் நானும். அப்ப நமக்கு எவ்வளவோ வேலைக்காரன் கிடைப்பாங்களா? வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அப்புறம் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒட்டகங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? பாத்துருக்கோமா? நம்ம எங்க டிவியில பார்த்து பழக்கம். நமக்கு நேரடியா எங்க பார்த்தோம்? சர்க்கஸ் வந்தா போய் பார்ப்போம்ல, அப்பதான் பார்த்திருக்கிறோம். இந்த ஒட்டகத்துடைய ஒரு ஒட்டகத்துடைய விலை என்ன தெரியுமா? இன்னைக்கு தேதியில ஒரு ஒட்டகம் இருந்தால் 4 மாருதி கார் வாங்கலாமா? 4 மாருதி காருடைய விலை ஒரு ஒட்டகத்துடைய விலை. அவன் ஒரு ஒட்டகம் வச்சிருக்கல, ஒட்டகங்களை வைத்திருந்தான். எத்தனை ஒட்டகம் வச்சிருந்தாரோ தெரியல. ஒட்டகங்களையும் கழுதைகளையும். கழுதை நம்ம ஒரு கழுதை இல்ல, வண்ணம் ஓடிட்டு போற கழுதை இல்ல. இது கோவேறு கழுதை. இது ராஜா ஏறுகிற குதிரை. இப்படிப்பட்டதான குதிரைகளை வைத்திருந்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வீட்டுல ஒரு பைக் வாங்கிட்டாவே அவர் பெரிய ஆளு நினைச்சுக்குவாரு. நம்ம வீட்டுல ஒரு கார் வாங்கிட்டாவே பெரிய ஆளு நினைச்சுக்குவாரு. இவர் எத்தனை ஐட்டம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் நம் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், செழிப்பை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் வருது? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்டாலே போதும், விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்தாலே போதும், புறஜாதி எண்ணத்திலிருந்து மாறி தேவ ஜாதியாய் தேவ பிள்ளையாய் நீதிமானாய் கிறிஸ்துக்குள்ளே நின்று கொண்டிருந்தால் போதும், விசுவாசித்தாலே போதும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மையாய் இருந்தால் போதும், தீமையான காரியத்தை வெறுத்தால் போதும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தீமையான காரியத்தை வெறுக்கணும், அவ்வளவுதான். தீமையான காரியத்தை வெறுக்கணும், தாழ்மையா இருக்கணும், தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். உனக்கு கிடைக்கிறது என்ன? ஐஸ்வர்யம், மகிமை, நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார். நிறைய பேர்லாம் இன்னைக்கு செத்துருவோம் நாளைக்கு செத்துருவோம் பயந்து கிடக்கிறான். பயப்படாதே.